இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரதி ராஜாவோட இயக்கத்துல புதிய வார்ப்புகள் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருந்தது. அந்த படத்துல நாயகியா அறிமுகமானவங்க தான் பிரவீனா. நடிகை பிரவீனா கே பாலச்சந்தரோட மன்மத லீலை படத்துல அறிமுகமானவங்க. ஹேமா சௌத்ரி, ஜெயபிரதா, ஒய் விஜயா, ரீனா உள்ளிட்ட அரை டஜன் முன்னணி நடிகைகளோட பிரவீனாவோட அறிமுகம் நிகழ்ந்திருந்தது. சின்ன வேடம், அதனால படத்தோட டைட்டில்ல அவங்களுக்கு கிரெடிட் தரப்படல. இது நடந்தது 1976ல. 1977ல மலையாளத்துல மனசொரு மயில் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுலயும் சின்ன வேடம் தான். தொடர்ந்து தெலுங்கு, கன்னட படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. மலையாளத்துல ஜெயன் நடிச்ச மற்றொரு கர்ணன், விஸ்வரூபம், அவள் கண்ட லோகம், சத்ரு சம்ஹாரம் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சின்ன வேடங்கள் தான். 1977ல இருந்து 78 காலகட்டத்துல பிரவீனா அதிகமும் மலையாள படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. 1979ல சுதாகர், தீபா நடிச்ச மாந்தோப்பு கிளியே, விஜயகுமார், சுஜாதா நடிச்ச அடுக்குமல்லி, விஜயன், ஷோபா நடிச்சிருந்த பசி உள்ளிட்ட பல படங்கள்ல தலை காட்டியிருந்தாங்க. 1980ல பிரவீனா நடிச்ச படங்கள்ல ஜம்பு, பாமா ருக்மணி இரண்டுமே முக்கியமானது. ஜம்புல வழக்கம் போல சின்ன வேடம், பாமா ருக்மணியில முதல் முறையா 2வது நாயகியா அந்தஸ்து பெற்றாங்க. பிரவீனா சின்ன வேடங்கள்ல நடிச்சு கொண்டிருந்த நிலையில பாக்யராஜோட நட்பு ஏற்பட்டிருக்கு. பிரவீனாவை போலவே பாக்யராஜும் அப்போ சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்க போராடிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பிரவீனாவோட நட்பு பொருளாதார ரீதியாகவும் உதவியா இருந்தது. இந்த நிலையில பாக்யராஜ் நாயகனா நடிச்ச பாமா ருக்மணியில 2வது நாயகியா நடிக்கிற வாய்ப்பு பிரவீனாவுக்கு கிடைச்சிருந்தது. தமிழ்ல பிரவீனா நடிச்சிருந்த குறிப்பிடத்தக்க படங்கள்ல முதன்மையானது பாமா ருக்மணி. இதுல தான் டைட்டில் வேடமே அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. படம் வெளியானதுக்கு அடுத்த வருடம் 1981ல தன்னோட நெடுநாள் காதலர் பாக்யராஜ பிரவீனா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. 1983ல மஞ்சக்காமாலை நோயால தன்னோட 25வது வயசுல மரணம் அடைஞ்சிட்டாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.